Good morning, students. Today we can study about common diseases in human beings. அதாவது 7th lesson நம்ம வந்து இப்போ பார்க்குறோம். என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன் ஹெல்த் அண்டு டிசீசஸ். ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீசஸ் அதில் சாப்டர் அவுட்லைனில் நாம் வந்து காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் அண்டு நான் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ், இதில் மெயின்டெனன்ஸ் ஆஃப் பர்சனல் அண்டு பப்ளிக் ஹைஜீன், நெக்ஸ்ட்டு அடோலசன்ஸ் ட்ரக் அண்டு ஆல்கஹால் அப்யூஸ், அதுக்கு அடுத்தது மென்டல் ஹெல்த்து, டிப்ரெஷன், நெக்ஸ்ட்டு லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். லைஃப் ஸ்டைல் டிஸார்டர்ஸ் என்னென்ன வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய லைஃப் ஸ்டைல்னால் நிறைய டிசீசஸ் வந்து ஏற்படுறதுக்கு பல்வேறு விதமான சான்சஸ் வந்து இருக்குது. அதை இந்த லெசனில் நாம் வந்து பார்க்கலாம். சரியா? இவர் சீனியர் டைரக்டர் டயட்னா டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் எஜுகேஷன் டெக்னாலஜி. அவர் வந்து இதை நம்மளுக்காக ப்ரெசன்ட் பண்ணுறாரு. சரி, ஃபஸ்ட்டு டாபிக் வந்து நமக்கு காமன் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். காமனாக ஹியூமன்ஸில் என்னென்ன நோய்கள் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹியூமன்ஸில் பாக்டீரியல் டிசீசஸ் வரும், அப்புறம் வைரல் டிசீசஸ் வரும், ஃபங்கல் டிசீசஸ் வரும், புரோட்டோசோவான் டிசீசஸ் வரும். நெக்ஸ்ட்டு ஹெல்மென்திக் பேரசைட் டிசீசஸ் வந்து ஹியூமன்ஸில் வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாக காணப்படுகிறது. இதில் ஃபஸ்ட்டு பாக்டீரியல் டிசீசஸில் டிசென்ட்ரி, ஃப்ளேக், டிப்தீரியா, காலரா, டைஃபாய்டு, நிமோனியா இந்த வகையான நோய்கள் பாக்டீரியாக்களால் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள். நெக்ஸ்ட்டு வைரஸ்னால் என்னென்ன நோய்கள் ஏற்படும் அப்படின்னு பார்க்கலாம். காமன் கோல்டு, மப்ஸ் அப்படின்னா பொட்டாளமை அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மீசல்ஸ் அப்படின்றது ஒரு பால்வினை நோய். அடுத்தது வைரல் ஹெப்படைட்டிஸ் அப்படின்னா கல்லீரல் அழற்சி அப்படின்னு பேர். லிவரில் ப்ராப்ளம் வந்து வரும் இந்த வைரல் ஹெப்படைட்டிஸில். நெக்ஸ்ட்டு டெங்கு ஃபீவர், சிக்கன்குனியா, அப்புறம் சிக்கன் பாக்ஸ்னால் நமக்கு தெரியும் சின்னம்மை. நெக்ஸ்ட்டு போலியோமைலிட்டிஸ், போலியோ சொட்டு மருந்தெல்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த போலியோ நோய் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த சொட்டு மருந்து அந்த குழந்தைங்களுக்கு போடுறாங்க. ஓகேவா? இந்த போலியோ வந்து ஒரு வகையான வைரஸ்னால் உண்டாகக்கூடிய நோய். நெக்ஸ்ட்டு ஃபங்கல் டிசீசஸ், இதில் கேண்டிடியாசிஸ், அப்புறம் அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, அந்த சேத்து புண்ணுக்கு தான் அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு பேர். மழை நாளில் நம்ம வந்து தண்ணியிலே இருந்தோம் அப்படின்னா நம்ம கால்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபங்கஸ் படிஞ்சு புண்ணாயிடும். அதான் வந்து அத்லெட்ஸ் ஃபுட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு புரோட்டோசோவான் டிசீசஸ், மலேரியா, அமீபியாசிஸ், ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், அப்புறம் காலா அசார். இந்த லாஸ்ட்டு 2 வகையான நோய்கள் வந்து இந்தியா சைடில் கிடையாது, ஆஃப்ரிக்கா சைடில் தான் இருக்குது. என்னென்ன நோய்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் டிசீசஸ், அப்புறம் வந்து காலா அசார். அடுத்தது ஹெல்மென்திக் டிசீசஸ். இப்போ பிளாட்டி ஹெல்மின்தஸ் அப்படின்னு ஒரு ஃபேமிலி நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் ஃபைலம். அந்த ஃபைலமில் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள்னால மனிதனுக்கு இந்த வகையான நோய்கள் வந்து ஏற்படும். என்னென்ன நோய்கள் அப்படின்னா அஸ்காரியாசிஸ், அடுத்தது ஃபைலேரியாசிஸ். இந்த இரண்டும் ஹெல்மென்திக் டிசீஸ்னால் ஏற்படக்கூடியது. அடுத்தது நமக்கு பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துட்டாங்க, நம்ம புக்கிலே இருக்குது இந்த பாக்ஸு, பாக்டீரியல் டிசீசஸ். இதில் டிசீசஸ், அப்புறம் காசியேட்டரி ஏஜென்ட், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அப்புறம் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் சிம்டம்ஸ் ஒன்று பார்த்துக்கிட்டே வந்துடுவோம் ஒரு டிசீஸ்க்கும். ஃபஸ்ட்டு டிசீஸ் வந்து சிஜெல்லசிஸ், அதாவது பேசிலரி டிசென்ட்ரி. எந்த இனங்கள் இந்த நோயை தோற்றுவிக்கின்றன அப்படின்னா ஷிஜெல்லா ஸ்பீஷியஸ்.
சிஜில்லா ஸ்பீசியஸ் வந்து இந்த வகையான நோய்களை வந்து ஏற்படுத்துகின்றன. சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து இண்டஸ்டைன், நம்மளோட சிறுகுடல் பகுதியில் பாதிப்பு ஏற்படும். அடுத்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் பை ஃபேசஸ், ஃபீக்கல் ஆர் ஓரல் ரூட். அதாவது மலம் மற்றும் எச்சில் துப்புவதால் அந்த கண்ட இடத்துல துப்பி வைப்பாங்க இல்லையா, அதனால் இந்த வகையான பாக்டீரியாக்கள் வந்து பரவுகின்றன. நெக்ஸ்ட்டு இதுக்கு சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அப்டாமினல் பெயின், அடிவயிறு வலிக்கும் பயங்கரமாக. அடுத்தது டீஹைட்ரேஷன், நம்ம உடம்புல நீர் சத்து வந்து குறையும். அடுத்தது பிளட் அண்டு மியூக்கஸ் இன் த ஸ்டூல்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, அங்கே அதாவது கோழை போன்ற ஒரு பொருளும் பிளட்டும் கலந்து மிக்ஸ் ஆகி வெளியேறும். சரியா? அடுத்தது செகண்ட் டிசீஸு புபோனிக் ஃப்ளேக், பிளாக் டெத் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது அந்த டிசீஸ்க்கு. இதுக்கு காசியேட்டிவ் ஏஜென்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா இனம். இது சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எந்த இடத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா லிம்ப் நோட்ஸு, நம்மளோட நிணநீர் கணுக்கள்லாம் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், எப்படி பரவும் இந்த பாக்டீரியாக்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேட் ஃப்ளீ வெக்டார், ஜெனோசில்லா சியோபிஸ், அந்த எலிகள் மூலமாக இந்த பாக்டீரியாக்கள் வந்து பரவுகின்றன. அடுத்தது சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபீவர், ஹெட்டேக் அண்டு swollen லிம்ப் நோட்ஸ், தலைவலி, ஜுரம், அப்புறம் லிம்ப் நோட்ஸ் அங்கங்கே வீங்கி போயிருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு டிப்தீரியாவை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியா வந்து கோரினி பாக்டீரியம் டிப்தீரியே. எந்த இடத்துல அப்படின்னா லாரிங்ஸு, ஸ்கின்னு, நாசல் அண்டு ஜெனிட்டல் பாசேஜ். லாரிங்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், மூச்சுக்குழல். ஸ்கின், தோல் பகுதியில் பாதிப்பு ஏற்படும். நாசல், மூக்கு பகுதியில் பாதிப்பு ஏற்படும். ஜெனிட்டல் பாசேஜ், நம்ம யூரினரி ட்ராக்கில் பாதிப்புகள் வந்து ஏற்படும். அடுத்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ட்ராப்லெட்ஸ், அதாவது ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன்ஸ், நம்மளோட சிறுநீர், எச்சில் இந்த மாதிரியான பொருட்கள் மூலமாக மற்றவர்களுக்கு இந்த பாக்டீரியாக்கள் வந்து பரவுகிறது. இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபீவர், சோர் த்ரோட்டு, அதாவது தொண்டை கரகரன்னு இருக்கிறது. அப்புறம் ஹார்ஸ்னஸ் அண்ட் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங், ஹார்ஸ்னஸ் ரொம்ப எரிச்சலாக இருக்கிறது. அப்புறம் மூச்சு விடுவதில் சிரமம். அடுத்ததுமா ஃபோர்த் டிசீஸு காலரா, விப்ரியோ காலரே அப்படின்ற பாக்டீரியானால் உண்டாகுது. எந்த இடத்துல அப்படின்னா சிறுகுடல் பகுதியில். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். அப்புறம் ஃபீக்கல் ஆர் ஓரல் ரூட், நம்மளோட மலம் மற்றும் எச்சில்களால் பரவுகிறது இந்த விப்ரியோ காலரே. சேவரி டைரியா அண்டு டீஹைட்ரேஷன், அதிகமாக வந்து பேதியாகும், அதனால் நம்மளோட உடம்புல நீர் சத்து வந்து குறைஞ்சிடும். அடுத்தது டெட்டானஸ், லாக்ஜா. டெட்டானஸ் அப்படின்றது லாக்ஜா அப்படின்ற இன்னொரு நேமில் குறிப்பிடுகிறார்கள். இதோட காசியேட்டிவ் ஏஜென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ்ட்ரிடியம் டெட்டானி அப்படின்னு அதை சொல்லலாம். சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், எந்த இடத்துல இந்த பாக்டீரியா வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்பாசம் ஆஃப் மசில்ஸோட பகுதியில் இதுக்கு வந்து அதிகப்படியான பாதிப்பை இவை ஏற்படுத்துகின்றன. அடுத்தது த்ரூ வூண்ட் இன்ஃபெக்ஷன், புண்ணுனால் இந்த பாக்டீரியா வந்து பரவுகிறது. அடுத்தது ரிஜிடிட்டி ஆஃப் ஜா மசில்ஸ், அதாவது ரிஜிடிட்டி அப்படின்னு சொன்னால் நம்மளோட தாடைகள்லாம் இருக்கு இல்லையா, தாடையில் இருக்கக்கூடிய மசில்ஸ்லாம் என்ன ஆகும், ரொம்ப டைட்டாக ஆகி நம்மளால் வாயே திறக்க முடியாத அளவுக்கு டைட் ஆகிடும். அடுத்தது இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட் ரேட் அண்டு ஸ்பாசம் ஆஃப் த மசில்ஸ் ஆஃப் தி ஜா ஆஃப் ஃபேஸ், மூஞ்சில் இருக்கிற மசில்ஸ் ரொம்ப என்ன ஆகிடும் அப்படின்னா ரொம்ப காஞ்சி போய் சுருங்கிடும், டைட்டாகிடும். அடுத்தது ஆறாவது டைஃபாய்டு, என்ட்ரிக் ஃபீவர். டைஃபாய்டுக்கு இன்னொரு பேர் என்ட்ரிக் ஃபீவர். இது காசியேட்டிவ் ஏஜென்ட் வந்து சால்மோனெல்லா டைப்பி.
எந்த இடம் அப்படின்னா இன்டெஸ்டைன் சிறுகுடல் பகுதியில். அடுத்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து த்ரூ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டர். சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஹெட்டேக்கு, அப்டாமினல் டிஸ்கம்ஃபோர்ட், அப்புறம் ஃபீவர் அண்டு டைரியா. இதில் இந்த டைஃபாய்டில் ஜுரமும் இருக்கும், பேதியும் ஆகும். அடுத்தது நிமோனியா. ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியே லங்ஸில் இன்ஃபெக்ஷனை ஏற்படுத்தும். ட்ராப்லெட்ஸ் இன்ஃபெக்ஷன், எச்சில் துப்புவதனால் இந்த பாக்டீரியா பரவும். ஃபீவர், காஃபு, பெயின்ஃபுல் ப்ரீத்திங் அண்டு ப்ரௌன் செப்டம் வந்து இங்கு காணப்படும். எதில் அப்படின்னா நிமோனியாவில். அடுத்தது டியூபர்குலோசிஸ், டிபின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் டிபி. அந்த நோய்க்கு உண்டான பாக்டீரியா எது அப்படின்னா மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ். இது லங்ஸில் பாதிப்பை ஏற்படுத்தும். இதுவும் சளி மூலமாக பரவும். திக் மியூகோ போர்லண்ட் நாசல் டிஸ்சார்ஜ், அதாவது சளி கட்டியாக வந்து மூக்கு மூலமாக வெளியேறும். இந்த டிசீஸோட சிம்டம்ஸ். நெக்ஸ்ட்டுமா இதில் காலரா. ஃபஸ்ட் டிசீஸ் வந்து காலரா. காலரா இஸ் an infectious disease that causes savory watery diarrhea which can lead to dehydration and even death if untreated. காலரான்றது ஒரு கொடூரமான நோய். அது ஒரு காலத்தில் கொள்ளையாக உயிர்களை கொன்ன ஒரு வியாதி அப்படின்னு சொன்னால் இந்த காலராவும் ஒன்று. சரியா? அம்மை வைரஸுக்கு, அம்மை நோய்க்கு அப்புறமா மனிதர்களை கொத்தாக கொன்ன நோய் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலரா தான். ஏன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த விப்ரியோ காலரே அப்படின்ற ஒரு பாக்டீரியா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது, அதாவது பரவக்கூடியது. அதனால் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்தில் அதிகமான இறப்புகள் வந்து ஏற்பட்டன. அடுத்தது அது வந்து ரொம்ப தண்ணியாக பேதி ஆகும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஆகும்போது அவங்களுக்கு சரியான டைமில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. சரியா? அடுத்தது இட் இஸ் காஸ்டு பை ஈட்டிங் ஃபுட் ஆர் ட்ரிங்கிங் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் எ பாக்டீரியம் கால்டு விப்ரியோ காலரே. அந்த விப்ரியோ காலரே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம குடிக்கிற தண்ணியில் சாப்பாடில் போய் உட்காந்து என்ன ஆகிடும், இன்ஃபெக்ஷன் ஆகிடும். அதை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கிற ஒருத்தருக்கு ஈஸியாக அந்த காலரா நோய் வந்து தொத்திக்கும். அடுத்தது டைஃபாய்டு. டைஃபாய்டு இஸ் எ பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் தட் கேன் லீட் டு எ ஹை ஃபீவர், டைரியா அண்ட் வாமிட்டிங். வாந்தியும் பேதியும் ஆகி ஜுரமும் அடிக்கும் இந்த டைஃபாய்டில். சரியா? இட் கேன் பி ஃபேட்டல். இட் இஸ் காஸ்டு பை த பாக்டீரியா சால்மனெல்லா டைப்பி. அடுத்தது வைரல் டிசீசஸ் இன் ஹியூமன் பீயிங்ஸ். இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிசீசஸ், காசியேட்டிவ் ஏஜென்ட், சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், அப்புறம் சிம்டம்ஸ், இது எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வைரஸ் டிசீஸ் வந்து காமன் கோல்டு. காமன் கோல்டு எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா ரைனோ வைரஸஸ் மூலமாக ஏற்படுகிறது. எந்த இடத்துல நமக்கு ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ட்ராக். எப்படி இந்த வைரஸ் வந்து பரவுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், சளி மூலமாக பரவுகிறது. அடுத்தது சிம்டம்ஸ் நாசல் கன்ஜஷன் அண்டு டிஸ்சார்ஜ், சோர் த்ரோட்டு, காஃப் அண்டு ஹெட்டேக். செகண்டு மப்ஸ் வைரஸ் ஆர்என்ஏ வைரஸ், பேராமிக்ஸோ வைரஸ், அதுக்கு பேர் பேராமிக்ஸோ வைரஸ், அந்த வைரஸ் பேர். ஸ்கின் அண்டு ரெஸ்பிரேட்டரி ட்ராக், இதில் இன்ஃபெக்ஷன் வரும். நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன். சிம்டம்ஸ் வந்து சோர் த்ரோட்டு, தொண்டை காஞ்சி போய் வரன்னு இருக்கும் இல்லையா, அதுதான். அடுத்தது ரன்னிங் நோஸு, மூக்கு ஒழுகிட்டே இருக்கும். காஃப் அண்ட் ஃபீவர். அப்புறம் ரெட்டிஷ் ரேஷஸ் ஆன் த ஸ்கின்னில், அதாவது சிவப்பு கலரில் வேர்க்குரு மாதிரி வந்துடும். அடுத்தது நெக் அண்டு இயர்ஸ், கழுத்து, காது பகுதிகள், தோல் பகுதிகளில் இந்த ரெட்டிஷ் ரேஷஸ் வந்து வரும். ஃபோர்த்து வைரல் ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ் இதுக்கு காரணமாக காணப்படுகிறது. இது லிவரில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது. அப்புறம் பேரண்டல் ரூட் பிளட் டிரான்ஸ்ஃபெக்ஷன், அதாவது இது இரத்த பரிமாற்றம் மூலமாகவும் தாயிலிருந்து குழந்தைக்கு பரவக்கூடிய நோயாகவும் இது விளங்குகிறது. லிவர் டேமேஜ் ஆகிடும், ஜாண்டிஸ் வரும், மஞ்சள் காமாலை வரும், நௌசியா
அதாவது லிவர் அதாவது கல்லீரல் வீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது எல்லோயிஷ் ஐஸ், மஞ்சள் காமாலைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கண்ணெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லோயிஷ் ஆகிடும். ஃபீவர் அண்டு பெயின் இந்த அப்டாமன், அதாவது வயிறு பயங்கரமாக வலிக்கும், ஜுரம் பயங்கரமாக அடிக்கும். அடுத்தது 5வது சிக்கன் பாக்ஸோட வைரஸ் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேரிசெல்லா வைரஸ், ஜூஸ்டர் வைரஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அது ஒரு டிஎன்ஏ மரபு பொருளாக கொண்ட வைரஸ். இதோட சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து ரெஸ்பிரேட்டரி ட்ராக், ஸ்கின் அண்டு நர்வஸ் சிஸ்டம். மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் அண்டு டைரெக்ட் கான்டாக்ட். சிக்கன் பாக்ஸில் டைரெக்டாக கான்டாக்ட் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா சிக்கன் பாக்ஸ் பரவிடும். நெக்ஸ்ட்டு மிடில் ஃபீவர் வித்து இச்சி ஸ்கின், தோலில் அரிப்புகள் ஏற்படும், ரேஷஸ் ஏற்படும் அண்டு பிளிஸ்டர்ஸ், அங்கங்கே ஸ்பாட்ஸ் வந்துடும். சரியா, ஸ்பாட்ஸ்னால் தெரியும் இல்லையா, அம்மை வந்தால் நமக்கு எப்படி இருக்கும், உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியாக புண்ணு ஆகிடும், அதாவது கொப்புளங்கள் போடும். அதான் வந்து பிளிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததுமா 6th டிசீஸ் வந்து போலியோமைலிட்டிஸ், போலியோ வைரஸஸ். இது ஒரு ஆர்என்ஏ வைரஸ். இன்டெஸ்டைன், பிரெயின், ஸ்பைனல் கார்டில் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சரே வந்து ரொம்ப மோசமாகிடும். அதனால தான் என்ன பண்ணுறாங்க, சின்ன குழந்தையிலேயே போலியோ தடுக்கிறதுக்கான அந்த வேக்சினை நமக்கு வந்து செலுத்துவாங்க வாய் வழியாக. அந்த போலியோ வந்தவங்களாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பைனல் கார்டு எலும்பு, அதாவது முதுகு தொடர், தண்டு தொடர் இருக்கு இல்லையா, அதில் டேமேஜ் ஏற்பட்டது அப்படின்னா நமக்கு கை கால்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது. அது ரொம்ப ஒரு மோசமான டிசீஸாக இருந்தது ஒரு காலத்தில். அது சுத்தமாக இன்றைக்கி டேட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சுத்தமாக இந்தியாவிலேருந்து காணாமலே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா கண்டினியூஸாக வருஷத்துக்கு 2 முறை இதுக்கு உண்டான வேக்சின்ஸை வந்து குழந்தைங்களுக்கு வந்து செலுத்திக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி செலுத்தும் போது குழந்தைங்களுக்கு இந்த போலியோ அட்டாக் வந்து அதாவது படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. அடுத்தது இது எப்படி பரவுகிறது அப்படின்னு பார்க்கலாம். ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன் த்ரூ ஃபீக்கல் ஓரல் ரூட். இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீவர், மஸ்குலர் ஸ்டிஃப்னஸ் அண்ட் வீக்னஸ், பேரலைசிஸ் அண்டு ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர். மூச்சு விடுதல் சிரமம், பேரலைசிஸ் அப்படின்னா அப்படியே ஸ்டன் ஆகி நிற்கிறது, பேரலைஸ் ஆகிறது, வளர்ச்சி தடைப்படும் இந்த பேரலைசிஸில். அடுத்தது 7th வந்து டெங்கு ஃபீவர். இதுக்கு டெங்கு வைரஸ் வந்து காரணமாக இருக்கிறது அல்லது ஃப்ளேவி வைரஸ். இது வந்து இதோட பேர் என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா டென்வி 124 வைரஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த டெங்கு ஃபீவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா பிரேக் போன் ஃபீவர், எலும்பில் ஜுரம் அடிக்கும், எலும்பு காய்ச்சல் அப்படின்னு இதுக்கு இன்னொரு ஃபீவரும் இருக்குது. இதோட சைட் ஆஃப் இன்ஃபெக்ஷன் எது அப்படின்னா ஸ்கின் அண்டு பிளட்டு, தோல் மற்றும் இரத்த பகுதிகள் பாதிக்கப்படும். அடுத்தது மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து மஸ்கிட்டோ வெக்டார் ஏடிஸ் எஜிப்டி மஸ்கிட்டோ மூலமாக இது பரவுகிறது இந்த வைரஸ். அடுத்தது சேவரி ஃப்ளூ லைக் இல்னஸ் வித் எ சடன் ஆன்செட் ஆஃப் ஃபீவர் அண்ட் பெயின்ஃபுல் ஹெட்டேக், மசில் அண்ட் ஜாயின்ட் பெயின். இதில் மசில் அண்ட் ஜாயின்ட் பெயின் வந்து காணப்படும். அடுத்தது சிக்கன் குனியா, ஆல்ஃபா வைரஸ் இதுக்கு காரணமாக இருக்குது. டோகா வைரஸ் அப்படின்னு இன்னொரு பேரும் அதுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு எந்த எது பாதிப்படையும் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். எதனால் பரவுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா மஸ்கிட்டோ வெக்டார் ஏடிஸ் எஜிப்டி. அப்புறம் சிம்டம்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபீவர் அண்டு ஜாயின்ட் பெயின், ஹெட்டேக் அண்டு ஜாயின்ட் ஸ்வெல்லிங், ஜாயின்ட் வீக், அதாவது முட்டி பகுதிகள்லாம் வந்து வீக்கம் அடையும், அதுதான் ஸ்வெல்லிங் அப்படின்னு பேர் அதுக்கு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். சிக்கன் குனியா வைரஸ் டிசீஸ், மஸ்கிட்டோ போன் viral disease characterized by acute onset of fever and severe அதாவது அர்த்ரால்ஜியா அப்படின்ற ஒரு
அதாவது டிஸார்டர் அது, சரியா? அடுத்தது சிக்கன்குனியா வைரஸ், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வைரஸ், ஜீனஸ் ஆல்ஃபா வைரஸ், ஃபேமிலி டோகா வைரிடே. இதோட ஜீனஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா வைரஸ், ஃபேமிலி எதுன்னு கேட்டிங்கன்னா டோகா வைரஸ், அதாவது வைரிடே. இது டிரான்ஸ்மிட்டட் பை ஏடிஸ் எஜிப்டி அண்ட் ஏடிஸ் அல்போபிக்டஸ், அதாவது ஏடிஸ் அல்போபிக்டஸ் அப்படின்ற 2 வகையான கொசுக்கள் மூலமாக இந்த சிக்கன்குனியா வைரஸ் வந்து பரவுகிறது. ஆல்சோ டிரான்ஸ்மிட் டெங்கு வைரஸ். அடுத்ததுமா லார்வா டெவலப் இன் டிஸ்சார்ஜ்டு டயர்ஸ் அண்டு ஹவுஸ் ஹோல்ட் கண்டெய்னர்ஸ். இப்போ நாம் தேவையில்லாமல் தூக்கி போட்டு வச்சுருக்கிற அந்த டயர்ஸு, பிளாஸ்டிக் சாமான்ஸு, மற்ற தேவையற்ற பொருட்கள்லாம் இப்போ திடீர்னு மழை வந்தது அப்படின்னா அதில் தண்ணி தேங்கும். அந்த கொட்டாங்காய்ச்சியெல்லாம் இருக்கு இல்லையா, தேங்காய் உடுக்க, அதுதான் கொட்டாங்காய்ச்சி அப்படின்னு சொல்லுவோம். அது உள்ளலாம் தண்ணி தேங்குச்சு அப்படின்னா அதில் அந்த கொசுக்கள் வந்து முட்டையிட்டு என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த கொசுக்களோட இனம் வந்து அதிகமாக, அதாவது பெருக்கம் அடையும். அதனால் அந்த ஏடிஸ் கொசுக்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நாம் என்ன பண்ணோம், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கு விழிப்புணர்வு பேரணிகள், அப்புறம் அதாவது நிறைய நாடகங்கள்லாம் வந்து நடித்து ஸ்கூல்லலாம் நடித்து காட்டினாங்க, சரியா? அடுத்தது மீசல்ஸ். மீசல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஹைலி contagious characterized by a fever, cough, conjoint activities, redness and irritation in membranes of the eyes and spreading rash. அதாவது உடம்பு பூரா ரேஷஸ் வந்து பரவும், கண் ரெட் ஆகிடும், கண் பக்கத்தில் அரிப்புகள் வந்து ஏற்படும், அப்புறம் ஃபீவரு, காஃபு, அப்புறம் கன்ஜாயிண்ட் ஆக்டிவிட்டீஸ், இது எல்லாமே சேர்ந்து உடம்பு முழுக்க வந்து வலி ஏற்படும். அடுத்தது சிம்டம்ஸ். இதோட சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். டைனி ஒயிட் ஸ்பாட்ஸ் இன்சைட் த மவுத் கால்டு காப்ளிக்ஸ் ஸ்பாட். அந்த வாயில் சின்ன சின்ன ஸ்பாட்ஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள் அந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில், அதான் வந்து காப்ளிக்ஸ் ஸ்பாட்ஸ் அப்படின்னு பேர் அதுக்கு. நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு ஃபோட்டோஃபோபியா, லைட் சென்சிட்டிவிட்டி. வெளிச்சத்தை பார்த்தா என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கூச்ச சுபாவம் அதாவது ஏற்பட்டு இருட்டுக்கு போயிடுவாங்க. அடுத்தது ரேஷ் அப்பியர்ஸ் அரவுண்ட் த 5th day ஆஃப் த டிசீஸ். இந்த டிசீஸ் பரவி 5வது நாளில் ரேஷஸ் உண்டாக ஆரம்பிக்கும் உடம்பு முழுக்க. ரேஷஸ் மே லாஸ்ட் 4 to 7 days. அதாவது ரேஷஸ் என்ன ஆகும், 4லேருந்து 7 நாள் வரைக்கும் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும். தி ரேஷ் யூஸ்வலி ஸ்டார்ட்ஸ் ஆன் த ஹெட் அண்டு ஸ்ப்ரெட்ஸ் டு அதர் ஏரியாஸ் ப்ராக்ரஸிங் டவுன்வர்ட். தலையிலேருந்து அந்த ரேஷ் ஆரம்பித்து உடம்பு முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிடுமா, அதுக்கு பேர் தான் மீசல்ஸ். நெக்ஸ்ட்டு மப்ஸு. மப்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சின்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். அடுத்தது swollen painful salivary glands on one or both sides of the face. salivary glands வந்து வீக்கம் அடைந்து அதாவது முகம் பார்த்தோன்னா வீக்கமாக தெரியும். பெயின் வித் chewing or swallowing, especially sore foods or beverages that promote saliva production. புளிப்பான உணவுப் பொருட்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா எச்சையை ஊற வைக்கும் இல்லையா, அதான் சலைவாவை உண்டாக்கும். அடுத்ததுமா ஃபீவர், வீக்னஸ் அண்டு ஃபேட்டிக். நெக்ஸ்ட் லாஸ்ட் வந்து டெண்டர்னஸ் அண்டு ஸ்வெல்லிங் ஆஃப் ஏ டெஸ்டிக்கிள். ஆர்ச்சிட்டிஸ் அப்படின்னு இன்னொரு பேர் அந்த நோய்க்கு இருக்குது. ஸ்வெல்லிங் ஆஃப் அதாவது டெஸ்டிக்கிள்ஸ் அப்படின்ட்டு அந்த இடத்துல. அடுத்தது அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது common cold differs from pneumonia in that pneumonia is caused by a virus while the common cold is caused by the bacterium. ஃபஸ்ட்டு நமக்கு ராங், ஹீமோஃபைலஸ் தப்பு அது. செகண்டு pneumonia pathogen infects alveoli whereas the common cold affects the nose and respiratory passage but not the lungs.
Next, pneumonia is a communicable disease, whereas the common cold is a nutritional deficiency disease. Last point, pneumonia can be prevented by a live attenuated bacterial vaccine, whereas the common cold has no effective vaccine. அடுத்ததுமா புரோட்டோசோவான் டிசீசஸ். புரோட்டோசோவாக்களால் மனிதர்களுக்கு ஏற்படக்கூடிய டிசீசஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். அமீபியாசிஸ். அமீபியாசிஸ் அப்படின்ற ஒரு நோய் வந்து இந்த புரோட்டோசோவான் டிசீஸில் ரொம்ப பரவலாக காணப்படக்கூடிய ஒரு நோய். அமீபியாசிஸ் ஆல்சோ கால்டு அமீபிக் டிசென்ட்ரி ஆர் அமீபிக் கோலிட்டிஸ் இஸ் காஸ்டு பை எண்டமிவா ஹிஸ்டாலைட்டிகா which lives in the human large intestine. மனிதனுடைய பெருங்குடலில் இந்த எண்டமிவா ஹிஸ்டாலைட்டிகா வந்து வாழ்கின்றன. அடுத்தது இன்ஃபெக்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் திஸ் parasite is the trophozoite which penetrates the walls of the host intestine and secrete histolytic enzymes. இது என்ன பண்ணுது அப்படின்னா குடல் பகுதியை தொலைத்து கொண்டு உள்ளே சென்று அது என்ன பண்ணுது, அங்கே ஒரு என்சைம்ஸை வந்து செக்ரீட் பண்ணுது. அந்த என்சைமுக்கு பேர் என்ன அப்படின்னா அதாவது ஹிஸ்டோலைட்டிக் என்சைம்ஸ் அப்படின்னு பேர். இதோட சிம்டம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா அப்டாமினல் பெயின், லிட்டில் டைரியா பட் ஆஃபன் பிளட் இன் த ஸ்டூல். அதாவது ஃபஸ்ட்டு பேதி ஆகும், அதுக்கப்புறம் ரத்தம் கலந்த பேதி வந்து ஆகும். அடுத்தது இதுக்கு இன்னொரு பேர் அமீபிக் டிசென்ட்ரி அப்படின்னு பேர் இந்த டிசீஸ்க்கு. நெக்ஸ்ட்டு ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இஸ் காஸ்டு பை ட்ரிப்னோசோமா ஸ்பீஷியஸ். ட்ரிப்னோசோமா இஸ் ஏ ஜென்ரலி ட்ரீட்மெண்டட் பை த பிளட் சக்கிங் டெஸ்டஸ் ஃப்ளைஸ். ரத்தத்தை உறிஞ்சக்கூடிய அந்த டெஸ்டஸ் ஃப்ளை அப்படின்னு ஒரு ஃப்ளைஸ் இருக்குது. அந்த ஃப்ளைஸ் தான் இந்த ட்ரிப்னோசோமாவை மேக்ஸிமம் பரப்புறது. 3 ஸ்பீஷீஸ் ஆஃப் ட்ரிப்னோசோமா காசஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ் இன் மேன். 3 வகையான ஸ்பீஷீஸ் வந்து ட்ரிப்னோசோமாவில் காணப்படுகின்றன. அடுத்தது காலா அசார். காலா அசார் ஆர் விசரல் லீஷ்மேனியாசிஸ். காலா அசார் அல்லது விசரல் லீஷ்மேனியாசிஸ் இஸ் காஸ்டு பை லீஷ்மேனியா டோனோவானி which is transmitted by the vector Phlebotomus. அது ஒரு சாண்ட் ஃப்ளை அப்படின்னு பேர். அது மணலில் காணப்படக்கூடிய ஒரு ஃப்ளைஸ் வந்து இந்த லீஷ்மேனியாவை வந்து பரப்புகிறது. இன்ஃபெக்ஷன் மே அக்கர் இன் த endothelial cells, bone marrow, livers, lymph glands and blood vessels of the spleen. Symptoms of Kala Azar are weight loss, anemia, fever, enlargement of spleen and liver. spleen அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கல்லீரல், மண்ணீரல். ஸ்ப்ளீன்னா மண்ணீரல் அப்படின்னு பேர். அந்த மண்ணீரல் வீக்கம் ஏற்படும். அப்புறம் வந்து கல்லீரலிலும் வீக்கம் வந்து ஏற்படும். சரியா? ஸ்ப்ளீன்னா மண்ணீரல், லிவர்னா கல்லீரல். ஓகேவா? அடுத்தது மலேரியா. பிளாஸ்மோடியம் ஸ்பீஷியஸ் இந்த மலேரியாவை ஏற்படுத்துகின்றது. அந்த பிளாஸ்மோடியம் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பிளாஸ்மோடியம் மலேரியா, பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ், பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபரம் அப்படின்னு நிறைய வெரைட்டி இருக்குது, நிறைய ஸ்பீஷிஸ் இருக்குது. அது எல்லாமே இந்த மலேரியா காய்ச்சலை ஏற்படுத்தக்கூடியவை. அடுத்தது இன் கிளாஸ் ஸ்போரோசுவா. எந்த கிளாஸில் வருது அப்படின்னா இது ஸ்போரோசுவா கிளாஸில் இந்த பிளாஸ்மோடியம் வந்து வருகிறது. லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் 3 வகையில் இதோட லைஃப் சைக்கிள் வந்து 3 ஸ்டேஜஸில் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜஸ் வந்து ஸ்கீசோகோனி, செகண்ட் ஸ்டேஜ் வந்து கேமோகோனி, தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஸ்போரோகோனி. அப்புறம் இதோட ஹோஸ்ட் வந்து 2 ஹோஸ்ட் இருக்கின்றன. என்னென்ன அப்படின்னா 2 ஹோஸ்ட்டு, டெஃபினிட் ஹோஸ்ட்டு, அப்புறம் இன்டர்மீடியட் ஹோஸ்ட்டு. 2 விதமான ஹோஸ்ட்டுகள் வந்து காணப்படுகிறது. சிஸ்டமிக் இதோட அதாவது சிம்டம்ஸ் பார்க்கும்போது ஹை ஃபீவர்,
அதாவது பேக் பெயின், ப்ரோஃப்யூஸ் ஸ்வெட்டிங், அதிகப்படியாக வேர்த்து ஊற்றும் தன்மை கொண்டது. நெக்ஸ்ட் மலேரியா. ஏசெக்சுவல் சைக்கிள் ஆஃப் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ் லிவரில் நம்ம நடைபெறக்கூடிய அந்த வாழ்க்கை சுழற்சிக்கு பேர் வந்து ஸ்கீசோகோனி அப்படின்னு பேர். சரியா? இதில் ரொம்ப பெருசாக இருக்கும். இது ரொம்ப ஷார்ட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க இங்கே. ப்ரீ எரித்ரோசைட்டிக் பேஸ், அப்புறம் எக்ஸோ எரித்ரோசைட்டிக் பேஸ், அப்புறம் வந்து எரித்ரோசைட்டிக் ஸ்கீசோகோனி அப்படின்னு சொன்னால் ரத்த சிவப்பு செல்களில் இது கொஞ்ச நாள் இருக்கும். சரியா? இந்த பிளாஸ்மோடியம் வந்து லிவரில் கொஞ்ச நாள் இருக்கும், ரத்த சிவப்பணுக்களில் கொஞ்ச நாள் இருக்கும். அதுக்கப்புறமா தான் நம்மளோட குடல் பகுதிக்கு போகும். அந்த குடல் பகுதியிலேருந்து பெருக்கம் அடைந்து நம்மளோட மலம் வழியாக வெளியேறிடும். அது வெளியேறின மலத்தை அந்த பன்னி என்ன பண்ணும், கலரி அதில் இருக்கிற பூச்சி பொட்டுகள்லாம் சாப்பிடும்போது அது கூடவே பன்னியோட வயிற்றுக்குள்ளே போய் பன்னியோட மசில்ஸ் உள்ள ஒரு லைஃப் சைக்கிள் வந்து நடக்கும் அதுக்கு. சரியா? இதில் எரித்ரோசைட்டிக் ஸ்கீசோகோனியில் ட்ரோபோசோயிட் ஸ்டேஜு, அப்புறம் சிக்னட் ரிங் ஸ்டேஜு, அப்புறம் வந்து அமீபாய்ட் ஸ்டேஜு, அப்புறம் ஸ்கீசான்ட் ஸ்டேஜ். இது எல்லாமே டெஃபினேஷன் மாதிரி கொஷின் கேட்பாங்க 2 மார்க்ஸில் தனித்தனியாக. சரியா? இதெல்லாம் நம்ம புக்கில் டெஃபினேஷன் இருக்கும். அதை வந்து தெளிவாக மார்க் பண்ணி நம்ம படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மலேரியாவில் இதில் செக்ஷுவல் சைக்கிள் இன் பிளாஸ்மோடியம் வைவாக்ஸ்